அட பாவிகளா, என்ன ஆச்சுன்னா இங்க மலைக்குள்ள வரும்போது சொல்லிருப்பாங்க இந்த ஒரு பிரிட்ஜ் மட்டும்தான் இருக்கு இங்க வரத்துக்கு. Anim in Tamil DJ. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்டார் மார்ஷல் காட் டெக்னிக் எபிசோட் 10. போன எபிசோட்ல பார்த்திருப்போம், சுத்தி வளைச்சு நம்ம ஹீரோ மேலதான் பழிய போட்டிருப்பாங்க அந்த ஜியான் செத்ததுக்கு. அப்போ நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டா ஆங் பேச ஆரம்பிக்கிறா, நீ எந்த எவிடன்ஸுமே இல்லாம இவன் மேல பழி போடுறது நியாயமே கிடையாதுன்னு சொல்லும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் சண்டை இருந்தது, வேற யாருக்கும் பிரச்சனை இல்ல. இப்ப இவன் செத்து இருக்கான், அப்போ இவன் தானே காரணமா இருக்க முடியும், இதுல வேற என்ன எவிடன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவன் கொன்னான்ட்டு எவிடன்ஸ் கிடையாதுல்ல அப்படின்னும் போது அவன் கொல்லல அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் இருக்கா, நீ என்ன சொல்ல போற, உன் கூட நான் சொல்ல போறியா நைட் நேரத்துல இப்படி சொல்ல. இதை கேட்ட ஆனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மூஞ்சி மாறுது. இருந்தாலும் ஆமா என் கூட தான் இருந்தான் நைட்டு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்டே அவன் கேவலமா பேச ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் இது மாதிரி ஸ்கூல் டைம்ல இந்த தப்புல வர பண்ணிட்டு இருக்கீங்களா, உனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் முடிவாயிருக்கு, அப்படி இருக்கும் போது நீ இது மாதிரி பண்றியா, இரு இந்த விஷயத்த நான் பிரதர்கிட்ட சொல்றேன், இதுவே போதும், அவன் கண்டிப்பா இவனை கொன்றுவான் அப்படின்னு சொல்ல. உடனே அவளுக்கு கோபம், என்ன பண்றதுன்னே புரியாம குழப்பத்துல இருக்க. அந்த டைம் இவங்களுக்கு சப்போர்ட்டா பாத்தீங்கன்னா ஜியாங் வரா. வந்தவ நானும் தான் கூட இருந்தேன், அப்போ நானும் இவன் கூட தப்பா இருக்குன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்க. இதை கேட்ட அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே புரியாம அப்படியே கலக்கத்துல நிக்கிறான். இதுக்கு மேல நம்ம ஏதாவது பேசணும்னா தேவையில்லாத பிரச்சனை மாட்டி போனிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அவ சொன்னாங்கன்ற ரீசனால உன்னை சும்மா விடுறேன், இல்லைன்னா நீ அவ்வளவுதான் அப்படின்னு டைலாக் விட்டுட்டு அங்க இருந்து அப்படியே பின்வாங்குறான். ஏன்னா இந்த ஸ்கூலோட பிரசிடென்டோட பேத்தி தான் இவ, அந்த ரீசனாலதான் தேவையில்லாத பம்ப் பண்ணிட்டு அவர் ரிவர்ஸ் வாங்கிட்டு போக. இங்க இந்த ஜியான் எப்படி செத்துருப்பான் அப்படின்னு குழப்பத்திருக்க அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா இவனோட காயத்தை பார்த்தா மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்றத சொல்ல. அங்க இருக்க எல்லா பசங்களுமே மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிச்சா அப்ப சேஃப் இல்லையா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள இவன் பாத்தீங்கன்னா அது எப்படி பாசிபிள், 10வதுக்கு நைட் டைம்ல இவ்வளவு தூரம் அவன் வரணும்னு என்ன அவசியம் இருக்கு இப்படி கேள்வி கேட்க. இந்த கேள்வி நீ ஏன் கிட்ட கேட்க கூடாது, செத்து போன அவங்கிட்ட தான் கேட்டிருக்கணும், ஆனா அவன் டீன் கேட்க முடியாது. சோ டீன் வர வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்தாருன்னா நமக்கு இவன் ஏன் இங்க வந்தா எப்படி செத்தான் எல்லா காரணமும் தெரியும். 10வதுக்கு இந்த காயத்தெல்லாம் பார்த்தா இவனை கொண்டிருக்கக்கூடிய மாஸ்டர் கண்டிப்பா ஹெவன் டெலிம்ல ரேங்க் 3 இருக்கணும். சோ உங்க யாருக்குமே சேஃப் கிடையாது, எல்லாருமே பத்திரமா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஒத்துமையா இருங்க, தனியா போய் பிரச்சனை மாட்டிக்காதீங்க. இந்த பையனை அட்டாக் பண்ணிருக்கனா மத்த பசங்களையும் அட்டாக் பண்றதுக்கு சான்ஸ் உண்டு, சோ எல்லாருமே சேஃபா இருங்கன்னு சொல்ல. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள லியாங்கு தான் கண்டிப்பா இவனை கொண்டு இருக்கணும் நம்ம மேல பழிய போறதுக்குன்னு நினைச்சேன், ஆனா அவன் கொடுத்த ரியாக்ஷனை பார்த்தா அவன் கொண்ட மாதிரி தெரியல, அப்படின்னா மாஸ்டர் தான் கொண்டுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தேகத்துல பாத்துக்கிட்டு இருக்க. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழப்பம், அது பாசிபிளா உண்மையாவே மாஸ்டர் இருக்கு அது மாதிரி அட்டாக் பண்றதுக்கு, இவன் இதுக்கு வந்திருப்பான், இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் பாத்துட்டு இருக்க. நம்ம டீச்சர் பாத்தீங்கன்னா நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா, இந்த மாஸ்டர் பவர்ஃபுல்லா இருந்தாலும் இங்க டீச்சர்ஸ் இருக்கும், நான் உங்களை பத்திரமா பாத்துப்போம், 10வதுக்கு சீக்கிரமாவே டீன் வந்துருவாரு, சோ ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல. அதுக்குள்ள ஒருத்தன் பயங்கர ஸ்பீட்ல வரான், பாருடா என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட சொல்லிட்டு நின்னுகிட்ட அப்படின்னு கேட்க. அவன் பாத்தீங்கன்னா காது பக்கத்துல வந்து குசு குசுன்றான். அட பாவிகளா, என்ன ஆச்சுன்னா இங்க மலைக்குள்ள வரும்போது சொல்லிருப்பாங்க இந்த ஒரு பிரிட்ஜ் மட்டும்தான் இருக்கு இங்க வரத்துக்கு, அந்த பிரிட்ஜ டேமேஜ் பண்ணிட்டானுங்களா, அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணவே முடியாது, அதனாலதான் திரும்பி வந்தேன்னு சொல்ல. இதை கேட்ட அந்த டீச்சருக்கு பயங்கரமான ஷாக்கு, அது எப்படி பாசிபிள்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள இங்க இருக்க பசங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறானுங்க, அந்த டீச்சர் இப்படியே போச்சுன்னா குழப்பம் உருவாயிடும்னுட்டு நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, இங்க மொத்தமா 6 டீச்சர்ஸ் இருக்கும். சோ ஆளுக்கு 5-6 பேர் நீங்க ஒரு டீச்சர் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது, எந்த காரணத்தை கொண்டும் தனியா உங்க இஷ்டத்துக்கு போகாம இருந்தா மட்டும் போதும், இது சீக்கிரமாவே சரியாயிடும் எப்படி சொல்ல. அங்க பசங்களும் பாத்தீங்கன்னா சரின்னு ஒத்து வைக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கிட்ட லியாங்கு யூனிங் கிட்ட அதாங்க ஜியாங் கிட்ட நம்ம ஒரே டீம்ல இருக்கலாமான்னு கேட்கும் போது இல்ல என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா நான் கூட இருந்து பண்ணி வேலையை பாருட்டு கூட கிளம்ப. இங்க இந்த டீச்சர் பாத்தீங்கன்னா இந்த உடம்ப புதைச்சாக்கணும்ன்றாங்க, ஏன்னா இங்க மான்ஸ்டர்ஸ் அதிகம், இது மாதிரி செத்து போன ஒரு உடம்ப இங்க வச்சிருந்தோம் பல மான்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும், அப்ப நமக்கு சேஃப்டி இல்ல, அதாவது இந்த பையனோட உடம்ப புதைச்சிடலான்னு சொல்ல.
இதுக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா இப்போ அந்த டீச்சர் சொன்ன மாதிரியே ஒரு மாஸ்டர் தான் கொண்டு இருக்குன்னா இவன் உடம்புல பாத்தீங்கன்னா காயம் இருக்கே தவிர மான்ஸ்டர் கடிச்சு சாப்பிட்ட மாதிரி எதுவுமே இல்ல. அது எப்படி பாசிபிள்? மாஸ்டர் அட்டாக் பண்ணியிருந்தால் கண்டிப்பா சாப்பிடுறதுக்காக தான் கொண்டு இருக்கணும். சோ சாப்பிடவே இல்லைன்னா எப்படின்னு கன்ஃபியூஸ்ல பாக்க பதைக்க போற விஷயத்த கேட்ட லியாங்கு ஓடி வந்து இல்ல அவன் உடம்ப புதைக்க நான் விட மாட்டேன், புதைச்சிங்கன்னா அப்புறம் அவனை யார் கொன்னாங்க எப்படி செத்தான் அப்படின்றது தெரியாம போயிடும்னு சொல்ல, சரிப்பா நீ சொல்றது கரெக்ட் தான், நீ என்ன பண்றனா இந்த பாடியை சேஃபா பாத்துக்கிற, ஏன்னா மாஸ்டர் அட்டாக் பண்ணும் போது மத்தவங்களும் பாதிக்க கூடாது, அதனால நீயே பத்திரம் பார்த்துக்கொண்ட. இல்ல 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 நீங்க சொல்றதா சரி உடம்பு பத்துருவோம், நம்ம சேஃப்டி தான் முக்கியம்னு உடனே ஜகாவாங்க. ஓகே இந்த உடம்பு பார்த்துட்டு முடிவெடுக்கிறாங்க. எல்லாருமே அவங்க டென்ட்டுக்கு போங்க, சேஃபா இருக்கணும், யாருமே உங்க இஷ்டம் சுத்தக்கூடாது இப்படின்னு சொல்ல நைட் டைம் வருது. எல்லாரும் அவங்க டென்ட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ டென்ட்டுக்குள்ள ஜியன், லின் அண்ட் 3 பேருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன பேச்சு போயிட்டு இருக்குன்னா லியன் ஜியனை யார் கொண்டு இருப்பாங்க அப்படின்றது தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டீச்சர் சொன்ன மாதிரியே மாஸ்டர் அட்டாக் பண்ணி இருந்தால் கண்டிப்பா அவனோட உடம்பு அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாம இருக்க பாசிபிளே கிடையாது. சோ இது கண்டிப்பா மாஸ்டர் அட்டாக் இருக்க பாசிபிளே இல்ல. தப்பித்தவரி இவன் யாரையாவது அஃபண்ட் பண்ணிருப்பானா, ரிவெஞ்ச் பண்ணிருக்கலாமா, இப்படி போய்கிட்டு இருக்க. ரிவெஞ்சா இருக்கலாம், இவன் எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் சண்டலுக்கிறவன் தான், அதால பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு வர அதுக்குள்ள ரிவெஞ்சுக்காக கொண்டவங்க எதுக்காக பிரிட்ஜ் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லையே இப்படி சொல்ல, ஆமால அப்படின்னு யோசிக்கும் போது ஜியா பாத்தீங்கன்னா இல்ல பிரிட்ஜ் அழிச்சாங்கன்னா உடனே இந்த பாடியை செக் பண்றதுக்கு ஆட்கள் வர முடியாது, தப்பித்தவரி ஏதாவது க்ளூ இருந்தால் அந்த க்ளூ இந்த உடம்பு புதைக்கும் போது அந்த க்ளூ எல்லாமே அழிஞ்சிடும், இதுக்காக பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, லின் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது ஓகே தான், ஆனா தப்பித்தவரி இது அவன் மேல மட்டும் ரிவெஞ்ச் இல்லாம இருந்து மத்தவங்க மேலயும் ரிவெஞ்ச் இருந்தா அப்படின்னு சந்தேகம் வர, ஜியா பாத்தீங்கன்னா பாசிபிள் உண்டு, ஒரே ஒருத்தன் அவனோட ரிவெஞ்சா மட்டும் இருக்கலாம், அதுக்காக கொண்டுக்கலாம், ஆனா அதுதான் உண்மைன்னு நம்ப முடியாது. சோ நம்ம சேஃப்டியா இருக்கிறது தான் பெட்டர், ஏன்னா அந்த பிரிட்ஜ் அழிச்சது எவிடன்ஸ் அழிக்க மட்டும் தானா இல்ல அவனோட ரிவெஞ்ச் கண்டினியூ போதா, இது நமக்கு போக போகதான் தெரிய போகுது இப்படி சொல்ல அங்க வந்து எல்லாருமே கிளம்புறாங்க. சரி எல்லாம் பத்திரமா இருக்கு, நம்ம ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்ட்டு கிளம்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ இருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. அவன் உடனே அவன் கிட்ட இருக்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன், அதுக்கு அடுத்து லின் கொடுத்தது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கேதர் பண்ண அவனோட சி வேர்ல்டு தான் காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவன் புதுசா ஒரு ட்ரைனிங்க அவனோட சி வேர்ல்டுக்குள்ள ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ட்ரைனிங்க பாக்குறதுக்கே செமையா இருக்கு. அவன் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்குள்ள அவன் டென்ட்டுக்குள்ள இருந்தே பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் லீக் ஆகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் லீக் ஆகுதுன்னா அப்போ இந்த டெக்னிக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அது கண்டிப்பா போதான் தெரியும். ஏன்னா டெக்னிக்கோட பேரே பாத்தீங்கன்னா ஹெவன்லி கில்லிங் ஸ்மாஷ் தான். ஒரே அடி, அதுவும் மரண அடியா இருக்கும் போல இருக்கு. சரி பாப்போம் நம்ம ஹீரோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வருமா, உண்மையாவே இந்த பையனை யாரு கொண்டிருப்பா, இவங்க எல்லாருக்கும் சேஃபா இருப்பாங்களா, இல்ல இந்த கொலை ஒன்னும் தொடருமா, சீரியல் கொலையா, இது போக போக தான் தெரியும். அது வரைக்கும் எப்பயும் போலதான் காத்துருங்க. தேங்க்யூ.